purplenaut.com வீட்டில் சுபகாரியம் நடக்குது. உலகம் எங்கும் இருக்கிறவங்க சொந்தங்க வந்து அதை ஆன்லைனில் லைவாக வந்து அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை வந்து இந்த நம்பர் அடிங்க. டக்குன்னு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி சூப்பராக வீடியோ எடுத்து ரொம்ப ஹாப்பியாக பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ஸுக்கு. கபாலி டீசர் என்னடா அது ரஜினி சார் டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப பர்டிகுலராக அந்த ஃபுல்லி ஃபிலிமிலேருந்து கேட்டு எனக்கு ரஜினி சார் டிஷர்ட் இருக்கா அப்படின்னு. ஆமாம், கபாலிக்கு வந்து நாங்கள் ஒரு டிஷர்ட் பண்ணோம் அப்படின்னாங்க. தாங்க நான் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெயிட் பண்ணி போட்டுட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஒரு ரிவ்யூ இல்லை ஒரு வீடியோ பண்ணி அப்படின்னு சொல்லிடலாம். என்னென்னா சின்ன வயசில் முத்து பார்த்த ஞாபகம். ரொம்ப காய்ச்சலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஷர்ட் ஒன்று போட்டு போய் உட்காந்து அப்படியே பார்க்குறப்ப அந்த ஒருவன் முதலாளியில் ரஜினி வந்து பார்க்குறப்பே உள்ளே வந்து அப்படியே ஒரு மின்னல் வருங்க. அது வேறு எந்த ஹீரோக்கும் எனக்கு நடந்தது கிடையாது. உங்களுக்கும் அப்படியே தான் நினைக்கிறேன். இந்த டீஷர்ட் பார்க்குறப்ப அப்படி தான், எப்போ தலைவன் வருவான், எப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம், எப்போ கத்தலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு வந்து முதல்ல ரஞ்சித் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ரஜினி அப்படிங்கிற பவர் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு உணர்ந்ததுக்கு வந்து வாழ்த்துக்கள் ரஞ்சித் சார். அதங்காட்டிக்கு தான் வந்து இவ்வளோ வெயிட்டாக வந்திருக்கு. ஏன்னா ரஜினி சார் வந்து டயலாக்ஸில் வந்து நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், இது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறலாம் தாண்டி அந்த டயலாக்கை வந்து உள்ளே வந்து கரெக்டாக வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த டீசருக்கே எப்படி அப்படின்னா உள்ள படத்தில் வந்து பட்டாசாக அட்லீஸ்ட் 50 டயலாக் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பெட்டு. ரெண்டாவது, இந்த படத்தில் நாட் ஜஸ்ட் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, என்ன டீசரில் மட்டும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் தான் காட்டியிருக்காரு. கண்டிப்பாக ரஞ்சித் அவர்களுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா சின்ன சின்ன கேரக்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. இதில் கலையரசன்லேருந்து சாய் தன்ஷிகாலேருந்து ஒரு பட்டாளமே உள்ள வேலை செஞ்சுருக்கு. ஒவ்வொருத்தரும் ஸ்கோர் பண்ணும்போது இவரோட ஹீரோயிசம் வந்து ஒரு அப்பு மேலே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. அது ட்ரெய்லர் வரும்போது நமக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய திடமான நம்பிக்கை. ரஜினி சார் பேசுகிற அந்த வசனம், என்னடா நம்பியார் நினச்சிக்கிட்டியா கபாலிடா அப்படின்ட்டு சொல்கிறப்ப உள்ளே வருதில்ல, அந்த டயலாக் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு டயலாக்காக பார்க்கல. அவருடைய ஹேட்டர்ஸு ரஜினி சார் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னத்த பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னவங்க, பெரிய பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னவங்க, லிங்கா தோல்விக்கு அப்புறம் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதுக்கு எதுக்குமே ரஜினி சார் பதில் சொல்ல. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக டேய் நான் இதான்டா அப்படின்ட்டு வந்து இந்த டைலாகை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ரஜினி அவர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வெயிட்டாக அடிக்குது. ப்ரொமோஷன் டீம் கிடையாது, 20 பேர் பின்னாடி ட்விட்டரில் உட்காந்துட்டு ஹியர் இஸ் கபாலி டீசர் அப்படின்னு யாரும் போட கிடையாது. அது பாட்டுக்கு இறங்குது, நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆகுது. ராஜமௌலியிலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதுதான் ரஜினி. இது சோஷியல் மீடியா, எந்த மீடியா நாளைக்கு வந்து 30 வருஷம் கழிச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அன்னைக்கு ரஜினி சார் இருந்தாருன்னா அன்னைக்கு அவர் தான் கிங்கு. ஆனால் அவர் அதுக்காண்டி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த டீசருக்கு அப்புறம் எனக்கு தெரிந்து வந்து அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த சேரை வந்து விட்டுட்டு அவர் எங்கேயோ ஜாலியாக சுத்த போயிட்டார். அதுக்காண்டி வந்து நான் சூப்பர் ஸ்டார், நீ சூப்பர் ஸ்டார், அவர் சூப்பர் ஸ்டார், எங்கள் குறுக்கு சேர்ந்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டுலாம் இருந்தாங்க. இப்போ தான் லைட்டாக தூசி தட்டிட்டு ஐ எம் பேக் அப்படின்ட்டு உட்காந்துட்டாரு. இனி வந்து அவர் ஆயுசு உள்ள வரைக்கும் நல்லா வாழணும், 200 வருஷம் 300 வருஷம் வாழணும். உள்ள வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார், அவர் தான் ரஜினிகாந்த். இந்த படம் எனக்கு தெரிந்து சந்தோஷ் நாராயணுடைய மைல்ஸ்டோனாக இருக்கும். பின்னி படம் எடுத்திருக்காரு பிஜிஎம். ஒரு ஃபேனாக தான் அவர் வந்து பார்க்க முடிந்தது. அதே மாதிரி ரஞ்சித் அவர்கள் ரஜினி அப்படிங்கிற ஒரு மனிதரை வந்து வெறும் ஹீரோயிசம் மட்டும் இல்லாமல் சமூக கருத்துக்களும் உள்ளே இருக்கும் அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து அந்த சின்ன சின்ன கேரக்டர்களுக்கும் இம்பார்ட்டன்ட் தந்திருப்பார் அப்படிங்கிறங்காட்டிக்கு அவருடைய அந்த ஹீரோயிசம் அப்படிங்கிறது வந்து நியாயமானதாக நமக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருகிற ஒரு ஹீரோயிசமாக, ஒரு சிங்கிள் மேன் ஷோவாக இல்லாமல் மொத்தமாக ஒரு பெரிய தேரை இழுத்து கொண்டு செல்லும் சக்தியாக ரஜினி அவர்கள் இருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த டீசர் காட்டுது. இந்த படம் தோற்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. தியேட்டர் ஓனர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் இது அருமையான வருடம். கண்டிப்பாக 2வது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் காத்திருக்குது. இதை நான் அடித்து சொல்லுவேன். ரொம்ப ஹாப்பி. ரஜினி சார் பல்லாண்டு வாழ்க. நன்றி, வணக்கம்.